இந்த வீடியோவில் நாம ஆடியோவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னோட ஆடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரெக்கார்டிங்லேருந்து ஆரம்பம். ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக அவங்க ஃபோனில் மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு காலர் மைக்கில் எதில் மாட்டிட்டு அதுலேருந்து அவங்க டேரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. இதாவது வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவை டக்குன்னு அவங்க எடிட் பண்ணி போட்டுருவாங்க. இதுதான் நடக்குது. என்னதான் நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலை உங்களோட ஃபோன் கண்டிப்பாக எடுக்காது. அது எந்த ஃபோனாக இருந்தாலுமே சரி. ரீசன், வீடியோ ஷூட் பண்ணுறது அப்படின்றதே ஃபோனுக்கு ரொம்ப ஒரு இன்டென்ஸான டாஸ்க். அதில் நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கையும் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆடியோட குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். உங்கள் மைக்கோட ஃபுல் பொட்டன்ஷியலை உங்கள் ஃபோன் அந்தளவுக்கு எடுத்துக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஆடியோவை கண்டிப்பாக தனியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப் வச்சுருந்தா அதில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஆடியோவை கண்டிப்பாக நீங்கள் தனியாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நீங்கள் தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணுறது, லேப்டாப் ஆர் பிசி அதில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்கள் இப்போ நார்மலான போயா மைக்கே வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த மைக்கை அப்கிரேட் பண்ணால் தான் உங்கள் ஆடியோ அப்கிரேட் ஆகும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் அந்த மைக்கை எங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் அந்த ஆடியோட குவாலிட்டி மாறும். இப்போ நீங்கள் ஃபோனில் வச்சு உங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசியில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்களேன், இது என்னோட மைக்கோட அவுட்புட்டா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டு, பிசியில் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற என்ன சாஃப்ட்வேர் இதில் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா, பிசியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் audacity அப்படின்றது தான். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மைக்கை யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 3.5 ஜாக் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டிவைஸை மாற்ற வேண்டியிருக்கும். உங்கள் மைக்கோட டிவைஸை செலக்ட் பண்ணி வேண்டியிருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்துலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, அதாவது இப்போ என்னோட வீடியோ மாதிரி வீடியோலையும் பேசிக்கிட்டு அட் த சேம் டைம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கேட்டகரி. இன்னும் சில பேர் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் லேப்டாப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன். இல்லை ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலான ஃபோன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டால்பி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அந்த ஆப்பில் உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அதே நேரத்தில் இன்னும் உங்களோட ஆடியோவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூன் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஆப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இல்லை நீங்கள் வீடியோ கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த டால்பி ஆன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ண பாருங்க. ரெக்கார்டிங்கை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்னப்பா ஆடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோவில் சேர்த்து எடிட் பண்ணி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே முக்கியமான விஷயம் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது audacity-ல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் எதுவுமே பேசாமல் ரெக்கார்டை ஓட விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் விட்டு அந்த 5 செகண்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே செலக்ட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல உள்ள நாய்ஸ் ப்ரொஃபைலை இது உங்களுக்கு எடுத்து வச்சிடும். இப்போ கண்ட்ரோலே கொடுத்து மொத்த ஆடியோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொத்த ஆடியோவில் இருக்கிற நாய்ஸையும் இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அவுட்புட் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். சரி, ரைட்டு, நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணியாச்சுல, MP3 எக்ஸ்போர்ட் பண்ணி வேலையை முடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது MP3ல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா MP3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோ ஃபார்மட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் MP3ல் எக்ஸ்போர்ட் பண்ணுற போது ஆடியோ கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் MP3ல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதில் வேவ் ஃபார்மட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஆடியோவை. அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மட் தான் வேவ் ஃபைல். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் வச்சு உங்களோட ப்ரீமியர் ப்ரோலையோ இல்லை ஃபிலிமோரா எதுலேயோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஃபோனில் மட்டும் 3.5 கனெக்ட் பண்ணி வாய்ஸில் அப்படியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆடியோவுமே ரொம்ப நாள் போக போக ஜஸ்ட் எதிர்ச்சியாக பிசியில் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து பிசியில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மைக்கை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணேன். இப்போ அப்கிரேட் பண்ண அந்த மைக்கில் தான் ஓடிட்டு இருக்கு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபோனுமே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ஆடியோ சிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஈஸியானது கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல தான். இப்போ இது நான் ப்ரீமியர் ப்ரோவில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வீடியோ கூட ஆடியோ ஃபைல் கீழே இருக்கும். அதோட அந்த வேவ் ஃபார்ம் இருக்கும், நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அதுக்கு கீழே நான் தனியாக ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபைல் அதை கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா அதுக்குமே தனியாக ஒரு வேவ் ஃபார்ம் இருக்குமா? ஒன்றும் இல்லை, ஜூம் பண்ணிவிட்டு அந்த வேவ் ஃபார்மோட ஆர்டரை நான் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சேன் அப்படின்னா ஆடியோ வந்து சிங்க் ஆயிரும். ஸோ அந்த வீடியோவில் இருந்த வாய்ஸை டெலிட் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை தனியாக வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வாய்ஸ் வந்து சிங்க் பண்ணுறேன். ஃபிலிமோரா பற்றி எனக்கு தெரியல, அதை நான் யூஸ் பண்ணதில்லை.
பட் ப்ரீமியர் ப்ரோவில் இதுதான். இது போக வேறு எதுவும் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி எனக்கு கூட அது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ இப்படி தான் நான் என்னோட ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாஃப்ட்வேரில் கொண்டு வந்து போட்டு சிங்க் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுருக்கிற ஆடியோ அவுட்புட் வந்து இப்படி தான் ரெடி ஆகுது, ரைட்டா? ஸோ இது கண்டிப்பாக ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கை போட்டு விட்ருங்க. இதே மாதிரி இன்னும் வேறு எதுவும் டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அந்த வீடியோவும் போட்டுரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil, signing off.